அரசின் விதிகளை மீறி ஆம்னி பேருந்துகள் அப்பட்டமாக கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதை தடுக்க அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் திருநாளை பயன்படுத்திக் கொண்டு தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் அரசின் விதிகளை மீறி அப்பட்டமாக கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறது. அதை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு ரூபாய் 4000, நெல்லை செல்ல ரூபாய் 4500, கோவைக்கு ரூபாய் 3800 வரையிலும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திகள் அனைத்து ஊடகங்களில் வெளியாகியும் ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்த்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஒரு மக்கள் நல அரசின் கடமை மக்களின் பக்கம் நிற்பதுதான். திமுக அரசு மக்களின் பக்கம் நிற்கிறது என்றால் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் ஒருமுறை கூட திமுக அரசு அவ்வாறு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே திமுக ஆட்சியாளர்களுக்கு மனசாட்சி இருந்தால் பொதுமக்கள் எளிதாக சொந்த ஊர் சென்று திரும்புவதற்கு வசதியாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.